தூத்துக்குடி கொத்தனார் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. வீட்டை நல்லா கட்டுனாரு. அப்பாடா. இப்பெல்லாம் சோசியல் மீடியால திடீர்னு ஏதாவது ஒரு சாங்க ட்ரெண்டிங் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু না সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ্য চিনলু না. இந்த சாங்லாம் பாத்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ், இந்த சாங்கோட அர்த்தம் என்னன்னு தெரியாமலே இந்த சாங்குக்கு நிறைய பேர் நம்மள வைப் பண்ணி ட்ரெண்டிங் ஆகி வைரல் ஆயிட்டு இருக்கிற சாங்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் தான் உங்க சண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல எல்லா சோசியல் மீடியாலையும் வேற லெவல்ல ட்ரெண்டிங் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கிற இந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்த இந்த சாங். ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இந்த சாங் பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் காட்டு தீ மாதிரி வைரல் ஆகி 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் இந்த சாங்குக்கு இப்ப வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த சாங் பாத்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து மொழியை சேர்ந்த சாங் தான் இது. இந்த சாங்கோட சிங்கர் நொய்ச்சர் நிம் இந்த சாங்க ஒரு ஃபன்னான சாங்கா பாடி 2010லயே பப்ளிஷ் பண்ணிருப்பாரு ஒரு வீடியோவா. இந்த சாங் ரிலீஸ் ஆனப்ப பாத்தீங்கன்னா இந்த சாங் செம்மையா ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அந்த சாங்க இப்ப தாய்லாந்து நடக்கிற இந்த லுக்டங் கராமோன்ற ஒரு டிராமா ஸ்டேஜ் ஷோல பாடியிருப்பாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 2019லயே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இப்ப 6 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 2025ல இந்தியால இந்த சாங் இப்ப எல்லாரும் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. போர் அடிக்குது அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கத்து போவோம். சூப்பரா இருக்குப்பா, அழகா பண்ணுது. இந்த சாங்கை வந்து ட்ரெண்டிங் பண்ணலாம், ஆனா இந்த சாங்கே வெறுக்கிற அளவுக்கு இந்த சாங்கை ட்ரெண்டிங் பண்ணக்கூடாது. எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த சாங்கே வர வர யாருக்கு தான் கடுப்பு வராம இருக்கும். ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அது ரீல்ஸ்ல போட்டு 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 பாட்டையே கேட்க முடியாத அளவுக்கு ஆக்கிடுவீங்களடா. தலை வலிக்குதுடா கேட்டாலே. இன்ஸ்டாகிராம் பக்கத்து வரக்கூடாது. இதுல அடுத்ததா கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி எல்லா சோசியல் மீடியாவையும் ரூல் பண்ணி வைரல் ஆகிட்டு இருந்த இந்த ஒடிய மொழியை சேர்ந்த இந்த சாங். இந்த சாங் பாத்தீங்கன்னா என்ன லாங்குவேஜை சேர்ந்த சாங், இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு தெரியாமலேயே இந்த சாங்குக்கு நிறைய பேர் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் சாரி சார், நான் கூட ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் சார் இந்த மியூசிக்கோட வேல்யூவே எங்களுக்கு புரியுது. தயவு செஞ்சு சார் இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க சார். நானே செல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சார் போடுங்க சார். ரெடி 1 2. ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু না সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ্য চিনলু না. இந்த சாங் பாத்தீங்கன்னா 1992ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒடியா மொழியில பலி பவுலுன்ற இந்த நாட்டுப்புற தொகுப்புல சத்யநாராயணர் ஒரு 8 பாட்டுகிட்ட கம்போஸ் பண்ணிருக்காரு. அந்த 8 சாங்ஸ்ல இடம்பெற்ற ஒரு சாங் தான் இந்த சீச்சி சீரனோனின்ற இந்த பாடல். பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே, என் தங்கமான மனசை விட்டு அவள போனியே.
என்ன பாட்டு இது? ஏன்டா, லவ் ஃபெயிலியருக்கு எவ்வளவு அழகான பாட்டு இருக்கு தமிழ்ல. இது என்ன பாட்டுன்ற கண்டுபிடிச்சு பாடிக்கிறீங்க எல்லாரும்? இந்த சாங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ மூலமா ட்ரெண்டிங் ஆனிச்சு. இந்த சாங் ட்ரெண்டிங் ஆகிறத பார்த்த இந்த இன்ஸ்டாகிராம் வாசிகள் பாத்தீங்கன்னா இந்த சாங்கே யூஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டு இந்த சாங்கை இப்ப வைரல் ஆக்கி விட்டுட்டாங்க. ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু না সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ্য চিনলু না இந்த ஒடிய மொழி சாங்குக்கு தமிழ் வெர்ஷன் ஒன்று டப் பண்ணி இந்த சாங்கை வச்சு செம்மையான ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. இப்போ இந்த சாங் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வாசிக்கிற இந்த பேண்டில் கூட இந்த சாங்கை வாசிக்கிற அளவுக்கு இந்த சாங் இப்போ ட்ரெண்டிங் ஆயிருச்சுன்னே சொல்லலாம். இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பசங்க வைப் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேரை வைப் பண்ண வச்ச இந்த தூத்துக்குடி கொத்தனார்ன்ற இந்த ஏஆல உருவாக்கப்பட்ட இந்த காவிய பாடல் தூத்துக்குடி கொத்தனார் அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. இந்த சாங் இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆயிருக்கு. இந்த சாங் உருவாக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இதோ இந்த அக்கா தான். இவருக்கு இதான் வேலை. இந்த அக்கா பாத்தீங்கன்னா சில நல்ல வார்த்தைகளை அவங்களோட வீடியோல யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸும் அவங்க பயன்படுத்துற அதே மாதிரியான நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணி அவங்க வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. இதையெல்லாம் பார்த்து அவங்களோட ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தர் அந்த வார்த்தைகளை வச்சு இந்த சுனோன்ற ஏஐயை யூஸ் பண்ணி அவங்களுக்காக இந்த தூத்துக்குடி கொத்தனார்ன்ற இந்த சாங்கையே உருவாக்கி இருப்பாரு. அவங்க கோவப்படுற மாதிரி நீ என்ன பாட்டு பாடுன? தூத்துக்குடி கொத்தனார். இப்பெல்லாம் இந்த தூத்துக்குடின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாலே இந்த சாங் தான் இப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. தமிழா? யா, தூத்துக்குடி தூத்துக்குடி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. தூத்துக்குடி கொத்தனார். இந்த சாங் இப்ப ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறமா இந்த சாங்களோட லிரிக்ஸ்ல நல்ல நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ரீமிக்ஸ் பண்ண வருஷனும் இப்ப ட்ரெண்டிங்கா ஆயிருச்சு. ஊரலில காதலா தூக்கத்திலும் காதல் தானா. இதுல நெக்ஸ்டா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆக போற இந்த ரெட்ரோ மூவியோட இந்த கனிமான்ற இந்த சாங் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா சோசியல் மீடியாலயும் வேற லெவல்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவரோட டைரக்ஷன்ல நம்ம ஆக்டர் சூர்யா அண்ட் பூஜா ஹெக்டேஜ் அவங்க நடிச்சு மே 1 ரிலீஸ் ஆக போற இந்த ரெட்ரோ படத்துல நம்ம சந்தோஷ் நானா அவரோட வைபான மியூசிக்ல ரிலீஸ் ஆகியிருக்க இந்த கனிமான்ற இந்த சாங் செம்ம வைபா இருக்கிறதுனால இந்த சாங்குக்கு இப்ப எல்லாரும் வேற மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சந்தன கட்ட எப்படிங்க பண்ணு. என்ன இது? என்னதான் இந்த ஃபுல் சாங் வைபா இருந்தாலும் அந்த கடைசி 30 செகண்ட்ல வர போர்ஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல்னே சொல்லலாம். வேற மாதிரியான வைபா இந்த சாங் இருக்கு. இந்த சாங்ல பூஜா ஹெக்டேஜ் அவங்க போடுற இந்த ஹூக் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத் அண்ட் ஈஸியா இருக்கிறதுனால இந்த இன்ஸ்டாகிராம் வாசிகள் இந்த சாங்குக்கு வரிசையா இப்ப ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்காங்க. திவ்யா நதியா ரெண்டுமே. இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அவர் டீசல்ன்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் பாத்தீங்கன்னா இப்ப ரீல்ஸ்ல வேற லெவல்ல ட்ரெண்டிங் ஆகி இந்திய அளவுல இப்ப எல்லாரும் இந்த சாங்ஸ்க்கு தான் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த சாங்குக்கு திப்பு நடன் தாமஸ்ன்றவர் தான் மியூசிக் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டீசல் மூவி டீம் இந்த சாங்கை யூடியூப் அண்ட் அதர் சோஷியல் மீடியால பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப திடீர்னு இந்த சாங்குக்கு எல்லாரும் ரீல்ஸ் பண்ணி இந்த சாங் இப்ப எல்லாரும் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த சாங்கோட சிங்கர் கானா குணா அவரோட வாய்ஸ்ல அந்த கோரஸோட சேர்த்து கேட்கும் போது
அதுவும் இந்த சாங்ல வர இந்த போர்ஷன் தான் வேற மாதிரி ஒரு வைப் போர்ஷன்னே சொல்லலாம். இதில் நெக்ஸ்டா சிங்கர் அசல் கோளாறு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன இந்த குருவாயூர் அம்பல் நடையல்ன்ற இந்த மூவில ரிலீஸ் ஆன இந்த கேஃபார் கபரடக்கம்ன்ற இந்த சாங்குக்கு தமிழ்ல டப் பண்ணியிருப்பாரு. இந்த சாங் வைபா இருக்கிறதுனாலயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த பாட்டை இப்ப எல்லாரும் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சண்டைக்கு கூட்டாவும் ஒன்னா பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு. இந்த சாங்குக்கு அன்கிட் மேன்ன்றவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. நம்ம அசல் கோளாறு அவரோட ஸ்டைல்ல இந்த சாங்கை வைபா பாடி இருப்பாரு. அதனாலேயே அந்த வைப் எல்லாருக்கும் மேட்ச் ஆகுறதுனால இந்த சாங் கேட்கறவங்களுக்கு எல்லாம் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸில் வளம் வந்து இப்போ எல்லாரையும் வைப் பண்ண வச்சு வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற சாங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக